அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைன் இன் மதுரை. இன்றைக்கி வீடியோவில் வந்து சியாட்டிலில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்த பற்றி தான் ஃபுல் வீடியோவுமே. பொதுவாக வந்து நான் என்னுடைய சைல்டுஹுட் டேஸ் ஃபுல்லாக கிராமங்களில் தான் கழிச்சிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்னால அவருக்கு எப்படியோ வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். அதுவும் நாங்கள் இருந்தது ஃபுல்லாக ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் கூட இல்லாத ஒரு அடிமட்டமான கிராமங்களில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். அங்கே வந்து எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு திருவிழா, ஒரு சந்தை அப்படி பார்த்துருக்கோம். அப்புறம் மதுரைக்கு வர விட்டு கொஞ்ச நாள் கழித்து உழவர் சந்தை ஆரம்பித்த உடனே சந்தையை வந்து அடிக்கடி விசிட் பண்ணுவோம். அதே போல் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு கிராமாந்திர சந்தை, அதாவது வார சந்தை ஒன்று நடக்கும். அதுக்கும் நான் அடிக்கடி விசிட் பண்ணியிருப்பேன். நான் வந்து அதனால் வந்து சந்தை வந்து எனக்கு புதுசு கிடையாது. அதே போல் மதுரை வாசி மக்களுக்கும் என்னுடைய வியூவர்ஸ்க்கும் வந்து சந்தைங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த சந்தையை தான் காமிக்க போகிறேன். அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, யூஎஸில் எப்படி சந்தை இருக்குங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சியாட்டிலில் பொதுவாக வந்து மக்களை பார்க்குறத விட கார்களை தான் அதிகமாக, சியாட்டிலில் அமெரிக்கா ஃபுல்லாகவே அப்படி தான், கார்கள் தான் நிறைய இருக்கும். ரோட்டில் மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடந்து போவாங்க. எக்ஸப்ட் இந்த வாக்கிங் போகிறவங்க அல்லது பார்க்கில் மட்டும் கொஞ்சம் கூட்டத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் உழவர் சந்தை, அதாவது இங்கே வந்து அதை ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. டாக்டர் வீட்டு பக்கத்தில் பேலாடுங்கிற ஒரு இடத்துல வந்து இது வந்து ஒரு ஃபேமஸ் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போலுக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு எங்கள் சன்னின்லா, என்னுடைய ஹஸ்பண்டு, பேரன்னா வீக்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுவாங்க. இந்த வாரம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓரளவுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம சியாட்டில் மார்க்கெட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சியாட்டிலில் பேலடுங்கிற இடத்துல இருக்கிற ஒரு வார சந்தை. இது வந்து சண்டே மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். அதுவும் காலையில் 9 to 12. இங்கே வந்து ஸ்டால் போடுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இங்கே உள்ள வாஷிங்டன் கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணால் தான் இங்கே வந்து நம்ம எந்த ஸ்டாலுமே போட முடியும். நான் இந்த சந்தையில் பார்த்தது வந்து நிறைய காய்கறிகள், பழங்களை விட நிறைய கேஃபேஸ் தான் நிறைய இருந்தது. அதே போல் நிறைய லெக்கர் ஷாப் இருந்தது. நிறைய தேன் ஐட்டம் நிறைய இருந்தது. அதே போல் நம்ம உள்ள லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. நான் வந்து இந்த கமெண்ட் கொடுத்துக்கிட்டே பார்த்தா இந்த உள்ள சந்தையை வந்து நம்ம ரசிக்கவே முடியாது. சந்தைனா எப்படி இருக்கும்? கலகலான்னு சத்தமாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த சத்தத்தோடு தான் உங்களை காமிக்க போகிறேன். முக்கியமான இடம் வந்த உடனே மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த சந்தையில் வந்து ஒரே ஒரு பெங்களூர் தோசா ஸ்டால்னு ஒரே ஒரு ஸ்டால் இருந்தது. பெங்களூர் கிச்சன் இருந்தது. அது மட்டும்தான் நிறைய இண்டியன்ஸ் பார்த்தது. இங்கே பார்த்தது வந்து நான் சியாட்டிலில் நிறைய பீப்புளை பார்த்தேன். ஆஃப்டர் ஏர்போர்ட்டில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே தான் நான் நிறைய பீப்புளை மீட் பண்ணுறோம். அதே போல் எல்லாருமே டாக்ஸை நிறைய கூட்டிகிட்டு வராங்க. ஸ்டோர்லரில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்க. சண்டே வந்து ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அந்த பேலட் வந்து என் டாட்டர் இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக காரில் வந்து 5 minutes தான். இங்கே நாங்கள் வந்து காய்கறிலாம் ரொம்ப வாங்கலை, ஏன்னா கடை விலையை விட ஜாஸ்தி. இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒன்லி லோக்கல் மேடு, ஆர்கானிக்கு. அப்புறம் இந்த சியாட்டில்ங்கிறது வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் விளையிற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே தான். அதே போல் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு, லோக்கல் ஐட்டம்ஸ் மட்டும்தான். எதுவுமே இம்போர்ட் பண்ணுற குவாலிட்டி கிடையாது. ஓகேயா? இந்த ஸ்டேட்டில் விளையிறது மட்டும்தான் காமிக்கிறாங்க. வாங்க நான் பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம ஊர் சந்தையில் கூவி விற்பாங்கள்ல, அதுபோல் இங்கே உள்ள இங்கிலீஷ் பீப்புளும் ஒவ்வொரு கடையில் இருந்துட்டு கூவி தான் கொஞ்சம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கூவுறாங்க, அதாவது ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறாங்க. நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அதாவது நம்மள்கிட்ட வாங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க அப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். குக்கீஸ் கடை நிறைய இருக்குது. அதே போல் நிறைய பாருங்கள், எக்கு, மீட்டு அந்த ஸ்டாலில் நிறைய இருக்குது. நான் அந்த இறைச்சலில் வந்து நான் வந்து ஆடியோ வந்து டெலிட் பண்ணலை. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். அதே போல் இங்கே வெல்னஸ்னு ஒரு சென்டர் இருக்குது. அதாவது நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்குள்ள அந்த 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 யூக்லிபெட்ஸ் ஆயில், ஆக்ஸ் ஆயில், அந்த மூட்டு வலி, அதுக்குள்ளே தைலங்கள் அது போல் இருக்குது. இப்போ பாருங்க, கொஞ்சமாக தான் இருக்குது. வெள்ளரிக்காய், பப்பாளி, முள்ளங்கி, அப்புறம் வந்து கொஞ்சம் தான் வந்து காய்கறிகள் இருக்குது. தேன் வகைகள் தான் நான் நிறைய பார்த்தது. லிக்வர் வகைகளும் தேன் வகைகளும் பக்கத்துக்கு பக்கம் ஒரு ஸ்டால் வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு ஸ்டால்லையுமே நிற்கலை, அப்படியே கூட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் போனோம். என் பேரனை ஹஸ்பண்ட் ஸ்டோலரை தள்ளிக்கிட்டே வந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பு வர விட்டு நான் உங்களுக்கு வந்து மறுபடியும்
நான் வந்து என்னுடைய கமெண்ட்டை சொல்லிக்கிட்டே வரேன், அந்த இடத்துக்கு பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லா இடத்துலையும் மெனூன்னு போட்டிருக்காங்க, 2 days மெனூன்னு போட்டு என்னென்ன மெனூன்னு போட்டிருக்காங்க. நிறைய அதான் சொன்னேன்ல, நிறைய நான்வெஜ் ஐட்டம்ஸு கேஃபேஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது. இது பாருங்கள், இது வந்து நம்ம ஊர் சமோசா ஸ்டால்லையும் கூட்டம் நிறைய இருந்தது. நம்ம ஊர் சமோசா இல்லை, பட் சமோசா தான் இது. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க, சம்போசான்னு என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க, ஹேண்ட்மெய்டு சம்போசா அப்படின்னு, ஹேண்ட் கிராஃப்டட் சம்போசான்னு போட்டிருக்காங்க. அதை நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணலை, சாப்பிடலை. இது வந்து பாருங்கள், இதுவும் வந்து ஷிப்ரி கேர்பேஸ் என்னெல்லாமோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியலை. அதெல்லாம் இது ஒரு மர சாமான்கள், லோக்கல் மர சாமான்கள் இருக்கிற ஷாப்ஸு. இந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப கூட்டங்கள்லாம் அவ்வளோவா இல்லை, ஆனால் எல்லாருமே நல்ல காஃபே அவங்கவுங்களுக்கு வர எதில் வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து சாப்பிட்டுருப்பாங்க போலுக்கு. நானும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் காமிக்கிறேன். அங்கே தான் நிறைய இண்டியன்ஸை பார்த்தேன். நாங்களும் வாங்கி எதுவும் சாப்பிட்டோம், அதை வந்து நான் வர்றப்போ சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே தான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு தெரியுது, ஏதோ நிறைய வெஜிடபிள்ஸ் மீன்ஸ் ரொம்பலாம் இல்லை, நிறைய இல்லை, ஊர் சந்தால போலலாம் இல்லை, பட் வந்து ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுனால அவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக மெயின்டைனிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆப்பிள் வந்து இங்கே ரொம்ப சீப்புங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ ஆப்பிள்னு நினைக்கிறேன். 5 கிலோ ஆப்பிள், 5 கிலோ மேண்ட்ரில் எல்லாமே வந்து ஒரு $7 $8 தான் இருக்குது. அதே போல் இது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. நான் வந்து இப்போ வந்து ஃபுட் ஐட்டம்ஸு ஸ்டாலுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம முக்கியமான ஸ்டாலு, பெங்களூர் கிச்சன் சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து தோசை, ஒரு 4-5 வகையான தோசை, அப்புறம் கேசரி உப்புமா சேர்த்து தான் வந்து $14. உப்புமா மட்டும்தான் $7. அன்றைக்கி நான் கோதுமை ரவை உப்புமா நம்ம இதில் போட்டு காமிச்சிருந்தேன், அதிலே மசால் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல, பட் வந்து நம்ம ஒரு கடையில் வந்து நின்று சாப்பிட்டு சூடாக அந்த பனிக்கு வந்து சூடாக கொடுக்குறப்ப என் பேரன் ரொம்ப நல்லா டேஸ்ட் பண்ணால் அதை உட்காந்து சாப்பிட போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். சனிலா வாங்கிட்டு வந்தார். என் பேரன் வந்து அங்கே உள்ள டாக்ஸை தான், அவனுக்கு ஏற்கனவே அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னால அந்த டாகை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த உப்புமா வந்தது, ஒரு வழியாக ஆளுக்கு ஒரு டீ வாங்கி அதுக்கு நாங்கள் ஆஃப் குடித்தோம். அதுவுமே ஒரு என்னமோ ஒரு $4 என்னமோ போட்டிருந்தது. தோசை வந்து ஒரு $15. என் டாக்டருக்கு வந்து இந்த தோசை, அதாவது பெங்களூர் தோசை இனிப்பு கணக்கில் இருந்தது, உள்ளே வந்து என்னமோ நெய் விட்டு ஜீனி போட்டிருந்தது. பாருங்கள், இதான் இவ்வளோ தாங்க ஒரு கப்பு. நம்ம வீட்டில் ஒரு கப்பு கேசரி, ரவா கேசரி கலர் போடாதது, ஒரு கப்பு கோதுமை ரவை உப்புமா, இது 2 தாங்க. ரவா கிச்சடி அப்படின்னு சொல்லலாம், அது 2 சேர்ந்து $15. கொஞ்சம் ரொம்ப நல்லா, ஆனால் கொதிக்க சூடாக இருந்தது. வேற வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டான். இது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நிறைய இண்டியன்ஸ் பார்த்தோம். இங்கே பக்கத்தில் வந்து இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டால் பக்கத்தையும் நின்று சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஊரில் ஒவ்வொரு பேக்கரி வாசல்ல நம்ம செல்ஃபாக நின்றுட்டு சாப்பிட்றாப்புல இருக்கும்ல, அதே போல் இங்கே நின்று சாப்பிட்றாப்புல இருந்தது. நிறைய இந்தியன் குரலை வந்து நிறைய கேட்டோம், நீங்களும் கேளுங்க. நான் போய் ஒரு ஆர்வம் போடாருந்தா எப்படி பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் ஸ்டால் உள்ளே போட்டிருக்காங்க, நம்ம ஊர் கிச்சன் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹீட்டரில், பெரிய ஹீட்டு பாக்ஸ் கணக்கில் பெருசாக இருக்குது. அதில் வந்து கேசரி உப்புமாலாம் கொண்டுட்டாங்க போலுக்கு. டீயும் தோசையும் மட்டும்தான் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு 3 லேடிஸ் இருந்தாங்க, ஒரு ஜென்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து உள்ளேருந்து எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது. அந்த பனியில் கூட நாங்கள் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்றாப்புல அவ்வளோ ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. பாருங்கள், இந்த அம்மா திறக்கிறாங்க பாருங்கள், திறந்து எப்படி ஆவி வருது பாருங்கள். அதே தான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன், எப்படி சுட கொடுத்தாங்க. அதுதான் அங்கே வந்து எல்லாருமே வந்து பாருங்கள், நிற்கிறவங்க 50 பேர் இண்டியன்ஸ் தான். ஏதோ எல்லாம் ஐடி, இங்கே வந்து சியாட்டில் வந்து ஒரு ஐடி ஹப்பு, அமேசான், மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் போல் பெரிய கம்பெனிஸ் இருக்கிறதுனால நிறைய இண்டியன்ஸ் இருக்காங்க. எல்லாம் இந்த பேலட்டில் இருக்கிற இண்டியன்ஸ் மட்டும் இங்கே வருவாங்க. நாங்கள் அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வரோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த மொபைல் வேன்லலாம் சாப்பாடு கொண்டு இது பண்ணுறாங்க. நம்ம மொபைலில் இருக்கும்ல, அந்த வேன் கணக்கில் இருக்க அந்த வேனில் கூட சாப்பாடெலாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பார்த்த ஃப்ரூட்டு வந்து ஆப்பிள் மட்டும்தாங்க. அப்புறம் வால்பேரிக்காய், அங்கே வந்து இந்த வால்பேரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆப்பிளும் அப்படி தான், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. புளிக்கிற ஆப்பிளும் இருக்குது,
பட் வந்து நம்ம ஒரே அந்த கடையிலேயே வாங்குவாங்க போலுக்கு ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கும் ஆப்பிள். இங்கே வந்து அந்த மேண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஆரஞ்சு கிடைக்கும், அதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் பேரிக்காயும் அப்படி தான் வாயில் போட்டு அப்படி கரையும், நம்ம கடிச்சே சாப்பிட வேண்டாம், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அந்த மூணும் தான் நாங்கள் வந்து இங்கே அடிக்கடி வாங்குற ஃப்ரூட்ஸு. அன்றைக்கி வந்து நாங்கள் ஆப்பிள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கினோம். அப்படியே வந்துக்கிட்டே பாருங்க, இது போட்டிருக்காங்க ஹாட் டாக்ஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியல, அது என்ன அதுக்கு இதுன்னு தெரியல, அது ஏதோ ஒரு வகையான டிஷ்ஷாக என்னன்னு தெரியல. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேக்கரி ஐட்டம்ஸு நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட் கணக்கில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வாஷிங் தன் ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஈவன் நம்ம ஊர் பணியார சட்டி முதல்ல அங்கே வச்சுருக்காங்கங்க, தோசைக்கல் பணியார சட்டி. அந்த கடை கூட, இந்த இரும்பு கடை கூட ஒன்று பார்த்தேன் நான். அப்புறம் நிறைய அந்த ரப்பர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, அந்த வடை எல்லாம் அதெல்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து அந்த சைடு பார்த்து கடைசியில் வந்து அன்றைக்கி மறுநாளைக்கு வேலண்டைன்ஸ் டேனால நிறைய பொக்கே. எங்கள் பேரனுக்கு வந்து இந்த பூவும் ரொம்ப பிடிச்சி நின்றுட்டு பார்க்குறான் பாருங்கள், பூவையும் ரசித்து பார்த்தான், ஒன்றா பார்த்தான். ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து அந்த கலர் இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதுபோல் எல்லாமே ஒரு $5 $6 இருந்தது. அது ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நல்லாவே அழகாக இது பண்ணியிருந்தாங்க, டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம் நாங்கள். அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஊரில் இதில் இருந்து தாத்தா வந்து ஒரு ஆர்மேனிய கணக்கில் ஒன்று வாங்கினாரு. அவங்கள பாடுறாப்ப இவரும் பாடுறாங்க, நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க. இந்த கொடி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் அந்த கொடி கட்டியிருக்காங்க முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட முடியுது. பொறுத்த வரைக்கும் நம்மூர் சந்தைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மூரில் வந்து சாதாரண வருவாய் உடையவங்க, நடுத்தர வருவாய் உடையவங்க தான் கடை விலையை விட சந்தையில் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போவாங்க. ஆனால் இங்கே வந்து ஹைலி அஃபோர்டபுள் பர்சன்ஸ், கொஞ்சம் ரொம்ப ரிச் பர்சன்ஸ் மட்டும்தான் இங்கே போவாங்க. ஏன்னா கடைகளில் வந்து இங்கே விற்கிற விலையை விட கம்மி தான். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வித்தியாசமான வீடியோவை சந்திக்கிறேன். அன்டில் தன் டாட்டா, பை பாய்.